Hi guys, this is AG. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கூகுள் அக்கௌண்ட் நாம வச்சுருப்போம் சரிங்களா. ஸோ ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கூகுள் அக்கௌண்ட் தான் சரியா. ஸோ கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான் ஜிமெயில். ஸோ ஜிமெயில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்தாலே அது வந்து கூகுள் அக்கௌண்ட்டாக தான் மாறுது சரிங்களா. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு கூகுள் அக்கௌண்ட் இல்லைன்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை எப்படி நாம் வந்து டெலீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்குள்ள வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே நாம் வந்து போயிடலாம் வாங்க. நண்பா, நான் இப்போ என்னோட ஒரு கூகுள் மெயில்குள்ளே நான் வந்து லாகின் பண்ணிடுவேன் சரியா. ஸோ இந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடியை வந்து எனக்கு டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அந்த பர்டிகுலர் ஜிமெயில் ஐடிக்குள்ளே லாகின் பண்ணிடுறேன் சரியா. ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இங்கே மேலே எஸ்ங்கிற உங்களோட அக்கௌண்ட் நேம் தெரியும். ஸோ அது பக்கத்தில் கூகுள் ஆப்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்ஸுங்கிறது உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும் சரியா. ஸோ அந்த அக்கௌண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அக்கௌண்ட்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த கூகுளோட அக்கௌண்ட்டுக்குள்ளடி உங்களை வந்து நேவிகேட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைவசி அண்ட் பர்சனலைசேஷன், கீப் யுவர் அக்கௌண்ட் ப்ரொடெக்டட், அக்கௌண்ட் ஸ்டோரேஜ், டேக் ப்ரைவசி செக் அப்படின்னு நிறைய இருக்குது சரிங்களா. கீழே ஸ்க்ரோல் பண்ணாலும் நிறைய இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதை கிளிக் பண்ணணும்னா, இந்த ப்ரைவசி அண்ட் பர்சனலைசேஷனில் மேனேஜ் யுவர் டேட்டா அண்ட் பர்சனலைசேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் ஒரு விண்டோக்குள்ளாடி உங்களை வந்து கூட்டிகிட்டு போகும் சரியா. ஸோ அந்த விண்டோவில் நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. கீழே வரும்போது டவுன்லோட், delete ஆர் மேக் அ பிளான் ஃபார் யுவர் டேட்டா அப்படின்றது சரியா. ஸோ டவுன்லோட் யுவர் டேட்டானா உங்கள் மெயிலில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேக் அ பிளான் ஃபார் யுவர் அக்கௌண்ட்னா உங்களோட அக்கௌண்ட்டை வந்து வேறு அக்கௌண்ட் மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் சரியா. ஸோ delete a சர்வீஸ் ஆன் யுவர் அக்கௌண்ட் இதை தான் நாம் வந்து செலக்ட் பண்ணணும் சரியா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது இன்னொரு விண்டோவில் வந்து ஓப்பன் ஆகுது சரியா. ஸோ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து delete a கூகுள் சர்வீஸ், ஒன்று delete your கூகுள் அக்கௌண்ட், இன்னொன்று டவுன்லோட் யுவர் டேட்டா, இன்னொன்று மேக் எ பிளான் சரியா. ஸோ இதில் நாம் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ண போகிறதுனால delete your அக்கௌண்ட்டில் delete your அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் யுவர் கூகுள் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய delete your அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாம் வந்து அக்கௌண்ட்டை வந்து delete பண்ண போகிறோம் சரியா. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணது இன்னொரு விண்டோக்குள்ளாடி ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ அந்த விண்டோ என்ன பண்ணுன்னா, இது உங்களோட அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா, உங்களோட கரண்ட் பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறது கேட்கும் சரியா. ஸோ அந்த கரண்ட் பாஸ்வேர்டை நம்ம கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத நாம் கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ அந்த கரண்ட் பாஸ்வேர்டை வந்து அது என்ன பண்ணும், அதை ப்ராசஸ் பண்ணி பார்க்கும். ஸோ இது கரெக்டான பாஸ்வேர்டு தானே அப்படிங்கிறத வந்து ப்ராசஸ் பண்ணி பார்க்கும். ஓகே, ஸோ ப்ராசஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நம்மளோட ஃபைனல் டெலிஷனுக்கான ஆப்ஷன்லாம் வந்து நிற்கிது சரியா. ஸோ இதில் இது என்ன சொல்லுதுன்னா, நம்மளோட இதில் கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து கிளியராக வந்து வாசிச்சு பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது சரியா. ஸோ இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் யுவர் டேட்டா. நம்மளோட டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா நாம் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டவுன்லோட் யுவர் டேட்டாங்கிற ஆப்ஷன் இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனலாக டெலீட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்துடுங்க. வந்துக்கிட்டு நம்ம வந்து அக்னாலஜ் பண்ணுறோம் சரியா. ஸோ அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுத்துக்கிட்டு பெர்மனெண்ட்டாக இந்த அக்கௌண்ட்டை வந்து டெலீட் பண்ணுங்க அப்படிங்கிற வந்து ஆக்சஸும் நம்ம வந்து கொடுத்துட்றோம் சரியா. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்து டெலீட் அக்கௌண்ட் கொடுத்துருங்க. ஸோ டெலீட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளோட அந்த அக்கௌண்ட் வந்து ஃபைனலாக வந்து டெலீட் ஆயிடுச்சு சரியா. ஸோ இது வந்து டெலீட் ஆயிடுச்சுங்கிறதுக்கான ஃபைனல் மெசேஜ் ஸோ இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஆக்சிடென்டலாக அந்த பர்டிகுலர் கூகுள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிங்கன்னா, அந்த அக்கௌண்ட் சப்போர்ட்குள்ளே வந்து கிளிக் பண்ணி நீங்கள் போயிடுங்க. போய்கிட்டு நீங்கள் வந்து அதோட வெரிஃபிகேஷன் ஸ்டெப்ஸ் முடிச்சிங்கன்னா உங்களோட இப்போ நீங்கள் டெலீட் பண்ணால் உங்களோட மெயில் ஐடி வந்து உங்களுக்கு திரும்ப கிடச்சிடும் அப்படின்னு சொல்லுது சரியா. ஸோ இது நாம் வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கு பண்ணதுனால இந்த அக்கௌண்ட் சப்போர்ட்குள்ளே நாம் வந்து போக வேண்டாம் சரியா. சப்போஸ் உங்களுக்கு அது அந்த மெயில் ஐடி திரும்ப வேணும்னா உடனடியாக நீங்கள் இந்த அக்கௌண்ட் சப்போர்ட்குள்ளாடி போய் கரண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட மெயில் வந்து ரிட்ரீவாக வந்துடும் சரிங்களா. ஸோ இப்படி தான் நாம் வந்து ஒரு பர்டிகுலர் கூகுள் அக்கௌண்ட்டை வந்து பெர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அப்புறம் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.